கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் பாடசாலைக்கு கரங்களை தட்டி நீங்களே வரவேற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம். 2-3 பேருக்கு சந்தோஷமா இருக்கு. நல்ல 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 கரங்களை தட்டி நீங்களே உங்களை வரவேற்றுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, பிரைஸ் காட். இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப்ல சொன்ன மாதிரி செல் குரூப்பை குறித்து கொஞ்சம் திரும்ப இன்னைக்கு பேசலாம்னு சொல்லி உங்களோடு கூட பேசி நீங்களும் சில ஆலோசனை கொடுத்து எப்படி அடுத்த மாதம் நமக்கு செப்டம்பர் மாதம் செல் எம்பசிஸ் செல் குரூப்பை குறித்து முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு மாதமாக நம்ம வச்சிருக்கிறோம். அதனால அந்த செல் எம்பசிஸ்ல என்னென்னலாம் செய்ய போறோம், எதற்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் இன்னைக்கு பார்த்து அப்புறம் வேதத்திலிருந்து செல் குரூப்பை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம். சரி, எத்தனை பேர் செல் குரூப்ல இல்லாதவங்க கை என்ன இருக்குன்னு சில பேர் தூக்கி இல்லாதவங்க. எத்தனை பேர் செல் குரூப்ல இல்லை? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் செல் குரூப்ல இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ ஆல் இங்க இருக்கிற எல்லாரும் செல் குரூப்ல இருக்கிறீங்க. ரைட், பிரைஸ் காட். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சபையில ஈஸியா திருச்சபை துவக்கப்படும் போது இந்த சபை பொறுத்த வரைக்கும் செல் குரூப் மூலியமாக தான் துவங்கப்பட்டது. 4 பேரு கொண்ட ஒரு செல் குரூப் துவங்கி ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 4 பேர் கொண்ட செல் குரூப் 35 பேராகி பிறகுதான் கடை வாடகை எடுத்து ஒரு கட்டிடத்தை வாடகை எடுத்து ஒரு சபையாக நாம துவங்கினோம். இப்போ ஆரம்பம் இந்த சபை செல் குரூப் மூலியமாக கர்த்தர் வழிநடத்தி வந்ததுனால தொடர்ந்து செல் குரூப் மூலியமாக தான் நாட்களாக ஆக ஒவ்வொரு செல் குரூப் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்கிறாங்க. சபையிலே பெரிய கூட்டங்களை வச்சுட்டு ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்றத விட வீட்டு கூட்டங்கள் மூலியமாக உங்கள் மூலியமாக அநேகர் ரட்சிப்படைந்து சபைக்குள்ள வந்திருக்கிறத இந்த 26 வருஷத்துல நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். அதனால செல் குரூப்பை நம்ம ஒரு ஏதோ ஒரு கடமைக்காக வாரத்துல ஒரு நாள் கூடுறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லாம கர்த்தர் இதை கொண்டு நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக முழு மனதோடு சந்தோஷத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாகத்தோடு கூட இந்த செல் குரூப் படிக்க செய்யணும். இது யாரெல்லாம் பொறுப்புல இருக்கிறோமோ பொறுப்புல இருக்கவங்க ஒரு தரிசனத்தோடு கூட ஒரு தரிசனத்தோடு கூட இது 9ஆவது மாதம் வந்துச்சுனாக்கா அடுத்து 12ஆவது மாதத்துலதாக எப்படி நம்முடைய செல் குரூப்ல 2 காரியம் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். புதுசாக ஒருத்தங்க ரசிக்கப்பட்டு சபையில நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. ரைட், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருவாங்க, அது புதன்கிழமை நிறைய பேர் வர்றதில்லை, ப்ரேயருக்கும் வர்றதில்லை. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் முடிஞ்சு போயிடுவாங்க. அந்த அந்த மெசேஜ் அவங்க உள்ளத்துல எவ்வளவு நாள் இருக்க போகுது, அது மாற்றம் அவங்கள மாற்றுகிறதா இல்லையா என்பதெல்லாம் அவங்க அப்படியே செல் குரூப்ல அவங்க பங்கு பெறும்போது செல் குரூப்ல கேட்ட வசனங்களை திரும்ப அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோடு கூட பழக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அக்னியை நம்ம இன்னும் அனல் மூட்டியால் போறது நாளாக. அப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? அவங்களுக்குள்ள முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா மறுமாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வரணும். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு 10 வருஷமா இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த 10 வருஷமா முதல்ல வந்த நாள் இருக்கிற மாதிரி இருக்காங்கனாக்கா சம்திங் ஸ்ட்ராங், அவங்க வளர்ச்சி அடையணும்னு அர்த்தம். நம்மளாம் வளர்ச்சி அப்படின்னு தான் கற்று விரும்புகிறார். ரைட், அதனால்தான் ஆண்டவர் கூட தன்னோடு கூட 12 சீஷர்களை சேர்ந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய காலத்துக்கு பிறகு செய்யும்படியாக அவர்களை தன்னோடு கூட வச்சிருந்து அவங்களுக்கு போதித்து பிறகு அவர் இருக்கும்போதே ஒரு ட்ரைனிங் அனுப்புறார். 2 பேரை அனுப்புறார். 70 பேரை தெரிந்து கொண்டு அனுப்புறார். 2 பேரை அனுப்புறாரு. போயிட்டு வந்ததுக்கு பொருளாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குனாக்கா பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது. இட்ஸ் நாட் காட்ஸ் வில் தட் souls should perish. அப்போ நம்மை அவர் தெரிந்து கொண்டது ரீசன் for God has chosen us. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நம் மூலியமாக ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பலை நடத்துவதற்கு நம்மை அவருடைய ஏஜென்டாக அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக ஒரு கருவியாக அவருடைய பாத்திரங்களாக பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அதை சிலர் எல்லாருக்குமே சபையில ஒழியங்கள் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் ஒழியங்கள் காணப்படலாம். இந்த எம்பசிஸ் என்ன எதுக்கு பண்றோம்? சரி, எதுக்காக
செப்டம்பர் மாதம் ஒரு செல் எம்பசிஸ் சொல்லி வச்சிருக்கோம். எதுக்காக? ஏன் உங்களெல்லாம் ஒரு ஒரு ஸ்கெட்சோ இல்லை ஒரு பாடலோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொல்லி வைக்கிறது நோக்கம் என்ன? அதனால என்ன ஆசீர்வாதம், அதனால நன்மை இருக்குதா? சரி, நான் கேள்வியை கேட்டேன், பதில் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்க. நன்மை இருக்குதா? சரி, நீங்க ஒரு குரூப் பிரதர் ஜோஷாவோட குரூப் வந்து பாட்டு பாடுறீங்க, அடுத்த சண்டே வச்சுக்கோங்க, அடுத்த சண்டே பாட்டு பாடுறீங்க. உங்க செல் குரூப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 12 பேர் வச்சுக்கோங்க, இல்லை 15 பேர் வச்சுக்கோங்க. அந்த 15 பேரும் வந்து பாட்டு பாடுறாங்க. இந்த 15 பேரும் இங்க வந்து பாட்டு பாடுறதுக்கு முன்னே என்னென்னலாம் நடந்திருக்கும்? அதுதான் முக்கியம். என்னென்னலாம் நடந்திருக்கும் சொல்லுங்க. ரியல்சல் நடந்திருக்கும். அந்த ரியல்சல் போது என்ன நடந்திருக்கும்? நல்ல ஒரு ஃபெலோஷிப் நடந்திருக்கும். சரி, வேற என்ன நடந்திருக்கும்? அவங்க கடமையை செஞ்சிருக்காங்க, கலந்து பேசியிருக்காங்க. ரைட், கலந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தும் போது அந்த அந்த கருத்துக்களை நாம் ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளும் போது, நான் சொன்னது கூட ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஏதாக இன்னும் அந்த செல் குரூப்ல பங்கு பெறுத்தணும், அவங்களுக்கு ஆர்வம் காணப்படும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் நம்ம விசாரிக்கணும். வி டிஸ்கஸ் வித் பண்ணாத, வி ஆஸ்க் ஃபார் ஒப்பீனியன். அவங்களுடைய கருத்து என்னது, என்ன செய்யலாம்? சரி, ஒரு பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டோம், பாட்டு பாடி என்ன பாட்டு பாடலாம்? ஒரு பாடல் பாடும்போது ஒருத்தர் சொல்லுங்க, வெறும் பாட்டு பாட வேண்டாம், நம்ம பாடும்போது கொஞ்சம் ஆடிட்டு பாடுவோம். அப்போ அந்த ஆடுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆடினா நல்லா இருக்கும். எல்லாரையும் பயன்படுத்தணும். எத்தனை பேர் புரியுது? அப்போ நம்முடைய நம்ம சண்டே ஒரு செல் குரூப் வந்து இங்கே பாடுனாலே இதுக்கு முன்னே எத்தனையோ காரியங்கள் ஒரு செல் குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணுது, பலப்படுத்துகிறது, ஒன்று சேர்க்க வைக்கிறது, அவங்களுடைய தாளந்துகள் வெளிப்படுத்துகிறது, அவங்களுடைய ஆர்வங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குது. இப்படி நன்மையான காரியம் தான். இப்ப புரியுதா எதுக்காக வைக்கிறோன்னு? அப்போ உங்க செல் குரூப்ல நீங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அடுத்து என்ன நடக்கும்? மற்ற செல் குரூப்ல என்ன நடக்கும்? இவங்க இப்படி செஞ்சாக்கா நம்ம இதை விட இருக்கா இல்லையா பெட்டரா இருக்கும்னாக்கா என்ன பண்ணுவாங்க, உங்களோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க, அதிகமாக திட்டம் போடுவாங்க. சில பேர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எங்களுடைய படைப்பு தான் சிறந்ததா இருக்கணும் ஆண்டவர். அப்படி இதெல்லாம் என்ன நடக்குன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமையை ஃபெலோஷிப் அது பலப்படுத்தப்படுகிறது. எந்த செல் குரூப் ஒற்றுமையில பலப்படுத்தப்படுகிறதோ, ஒற்றுமை இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய செயல்களை நம்ம பார்க்க முடியும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வதுதான் கர்த்தருக்கு அது இன்பமானது, அது நன்மையானதா இருக்கும். அந்த இடத்துல தான் ஒரு அபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியும். 120 பேர் ஒரு இடத்துல எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்போது அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனம் இருந்தார்களாம். அதன் பிறகுதான் பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ஆவியானுடைய உதவியோடு கூட நம்முடைய செல் குரூப் வளர்ச்சி அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் செல் குரூப்ல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும், அநேக சுகமடையணும்னு சொல்லி நம்ம விரும்பினாக்கா, முதல்ல நம்ம இருக்கிற 10 பேர் செல் இருந்தாக்கா அந்த 10 பேருக்குள்ள நாங்க நல்லா இருக்கிறேன். என்ன புரியுது? 12 பேர் இருந்தாக்கா, 15 பேர் இருந்தாக்கா, 30 பேர் இருந்தாக்கா, ரெண்டா பிரிக்கணும். சரி சரி, ஐக்கியமா இருந்து பிரிக்கணும், சண்டை போட்டு பிரிக்க கூடாது சார். நல்ல ஃபெலோஷிப்ல சபை அந்த செல் குரூப் வளரும் போது என்ன நம்ம பிரிக்கும் போது என்ன நடக்கும், இன்னொரு தலைவர் அங்கே உருவாக ஆரம்பிக்கிறார். அப்போ லீடர்ஷிப் அந்த இடத்துல உருவாகிறதுக்கு செல் குரூப்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படி பார்க்கும்போது, முதல்ல சபையில வந்து ஒருத்தவங்க சாட்சி சொல்றாங்கனாலே, இந்த பெரிய கூட்டத்தில் சாட்சி சொல்றதுக்கு முன்னதாக அவங்க வீட்டுல சின்ன கூட்டம் 15 பேர் போது அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஒரு சாட்சினா எப்படி இருக்கணும், சரி சொல்லுங்க ஒரு 5 மினிட்ஸ் இப்படி சொல்லும்போது என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்யணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகளை வெளிப்படுத்துறாங்க. அவங்களையும் அந்த கூட்டத்து மத்தியில ஒரு முக்கிய ஒரு நபராக நம்ம கருதி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு திருப்தி வரும். 2வது, அவங்க அந்த நல்ல சாட்சி சொல்ல கற்றுக்கொண்ட பிறகு பல பேர் மத்தியில சாட்சி சொல்றதுக்கு, சபையில சாட்சி சொல்றதுக்கு அது அவங்களுக்கு சுலபமாய் காணப்படும். பிறகு அவங்க ஒரு நல்ல சாட்சியாக வாடுறதுக்கு அது பிரயோஜனமாய் காணப்படும். அது நம்ம என்ன செஞ்சாலும் செல் குரூப்ல அது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகள், நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகள், ரைட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே வெளிப்படுத்தப்படும். அப்போ ஒரு புதிய தலைவர் உருவாகிறார். புதிய தலைவர் உருவாகும் போது என்ன நடக்கும், ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்படும். You have been given another appointment with a responsibility. ஒரு பொறுப்போடு கூட
அவரும் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு புதிய தலைவர் வருவார். சரி, இன்னைக்கு நான் சில காரியங்களை எழுதி வந்திருக்கிறேன். பார்த்துட்டு பைபிள் இருந்து சில காரியங்களை பார்ப்போம். வாய் பெர்ஃபார்மன்ஸ், அதான் நம்ம என்ன ஏன் இங்க இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் செய்கிறோம்னு பார்க்கும். முதல்ல நம்பர் 1, நம்ம நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப், ஒற்றுமையும் ஐக்கியமும். நம்பர் 1, ஒற்றுமையும் ஐக்கியமும். சில நடவடிக்கைகள் அடுத்து நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க வீடுகளில் இருக்கும்போது, விசிட் வீடுகளை கூட்டம் நடக்கும்போது அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு கூட அந்த வீட்டில் கூட்டத்தை நடத்தினாங்க. வாசிப்போம் 2வது அதிகாரம் எக்ஸப்ட் 46 வாசிங்க. சரி சரி, முதல்ல கபடம் இல்லாத இருதயம் இருந்தாக்கா மகிழ்ச்சி வந்துடும். எத்தனை பேர் புரியுது? நம்ம போன சண்டே சர்வீஸ்ல பார்த்தோம், இருதயம் நல்ல நிலமா இருக்கணும்னு பார்த்தோம். நல்ல நிலம் என்கிறது இந்த இந்த இவங்களுக்குள்ள ஒரு செல் குரூப்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம்னு ஒன்று வரும்போது கபடம் என்ற இடத்துக்கு உள்ளத்துல இடமே இருக்கு. அரசு இங்கிலீஷ்ல என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 246. அவங்க ஆலயத்துல கூடினாங்க, பல முறை கேட்டிருக்கோம். அப்போ வீடுகள்ல அப்பம் விட்டார்கள். ஈட்டிங் வித் கிளாட் அண்ட் கிளாட் என்கிறது மகிழ்ச்சி, ஹம்பல் ஹார்ட் என்றது தமிழ்ல கபடம் இல்லாதன்றது. ஆங்கிலம் பார்க்கும்போது அது ஒரு தாழ்ந்த ஒரு சுபாவத்தோடு கூட, மனப்பான்மையோடு கூட, ஒருவருக்கு ஒருவர் அந்த இடத்துல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னாக்கா நம்ம அத்தனை பேருமே நம்ம வித்தியாசமான வேலை செஞ்சுட்டு வரலாம், வேலையில இருக்கலாம், பிசினஸ்ல இருக்கலாம், அல்லது படிப்புல உயர்ந்ததா இருக்கலாம், அல்லது அல்லது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பொறுப்புகளுக்காக காணப்படலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த சொன்னாங்க அந்த ஹம்பிள் அப்படின்னாக்கா அந்த ஹம்பிள் போது தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளாம, ஒரு இங்கிலீஷ் தமிழ்ல நம்ம வாசிக்க வேணும்னு கபடம் இல்லாம. அப்படின்னா கபடன்றது நம்ம இன்னொருத்தரை ஏளனமா பார்க்குறோம், இன்னொருத்தரை தரமட்டமா பார்க்குறோம், அல்லது இன்னொருத்தர் நம்ம விட அவங்க குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் இது காணப்படுகிற சுபாவம். இது நம்முடைய உள்ளத்துல மாற்றம் அடைச்சுன்னா செல் குரூப்ல 15 பேர் இருந்தாக்க அந்த 15 பேரும் ஒருவர் சமமாக கர்த்தருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட், child of God, அந்த ரீதியில ஒருத்தர் கனம் பண்ணவும், பார்க்கவும், பேசவும், ஐக்கியம் கொள்ளவும் நம்ம காணப்பட்டாக்கா என்ன இருக்குமோ அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். செல் குரூப்னு சொல்லும் போது நமக்கு இன்னைக்கு செல் குரூப் இருக்கா அப்படின்னு இருக்கக்கூடாது, என்னைக்கு அடுத்த செல் குரூப் இருக்கணும், எங்க வீட்டுக்கு எப்போ வரீங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியாய் அந்த இடத்துல இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில அந்த செல் குரூப் அவங்க சபைக்கெல்லாம் போறாங்க. செல் குரூப்னு வரும்போது அந்த இருதயத்துல கபடம் இல்லாதனால அவங்க ஐக்கியம் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எப்போதுமே செல் குரூப் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ரைட், யார் வீட்டுல வச்சாலும் ரைட், அந்த வீட்டுல வச்சா நான் வரமாட்டேன் சரிங்களா, சரி அந்த வீட்டுல வைக்கணும், உங்க வீட்டுல வைங்க, அவங்க வரட்டும். புரியுதா? அந்த அந்த கசப்பு, அந்த மனஸ்தாபங்கள், மற்றவர்களை தரைக்குறைவாய் பார்க்கறது, நம்மளோட அவங்க லோக்கல் அப்படின்லாம் பார்க்கறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி நிச்சயமாய் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது என்ன நடக்கும், நமக்குள்ள யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம் வந்துட்டு மகிழ்ச்சியான ஐக்கியமாக இருப்பதற்கு எல்லாரும் வீட்டில் பழகும் போதும் சரி, அல்லது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும், ரிஹர்சல் பண்ணும்போதும் மகிழ்ச்சியோடு செயல்படும் போது அது உங்களுடைய ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். The joy and தமிழ் மகிழ்ச்சி ஐக்கியத்தை பலப்படுத்துகிறதுக்கு ஏதுவான ஒன்றாக இருக்கும். மகிழ்ச்சி இல்லைனாக்கா அவங்க சொல்லுவாங்க, ஓ ப்ராக்டிஸ் நாளைக்கா, சரி நேரம் தான் வரேன், பார்க்கலாம், ரைட், முடி சொல்ல மாட்டேன், நேரம் தான் வரேன்,
பார்க்கலாம். மேபி எங்க ஒய்ஃப்க்கு நான் கேட்டு சொல்லணும், அவங்களுக்கு எதாவது அப்பாயின்மெண்ட் போய் தெரியல. இதெல்லாம் சாக்கு போக்குகள். மகிழ்ச்சினாக்க ஏழுக்கா வந்துடு, சரி 6:55 அங்கதான் நான் இருப்பேன், முடிஞ்சது, அதான் ஜாய். எத்தனை பேர் புரியுது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய ஐக்கியத்திலே செல் குரூப்ல காணப்பட்டது. இப்போ 14-15 செல் குரூப் இருக்கும். ஒவ்வொரு செல் குரூப்பும் இந்த மாதிரியான மனப்பான்மை இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி இருந்துச்சுனாக்கா, இந்த 15 செல் குரூப் சபைக்குள் வரும்போது சபையில் என்ன இருக்கும்? சபையில் என்ன இருக்கும்? சபையில் மகிழ்ச்சி இருக்கும். ரைட்? காரணம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட மனப்பாங்குடையவர்களாக நம்மை அர்ப்பணித்திருக்கோம், நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கோம். ரெண்டாவது பார்க்கும்போது ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது சிலருக்கு நல்லா நடிக்க தெரியும், சிலருக்கு நல்லா பாட தெரியும், சிலருக்கு நல்லா ஆட தெரியும், சிலருக்கு நல்ல வசனங்களை கொண்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ண வைக்க முடியும். இப்படி இதெல்லாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற அந்த தாளந்துகளை நம்ம என்ன பண்றோம்? அறிந்துக்கிறோம். We identify the talents of individuals. அப்போ அந்த தாளந்தை தெரிந்து கொண்ட பிறகு யார் யாருக்கு எந்தெந்த தாளந்து இருக்குதோ, ரைட், அந்த தாளந்தில் அவங்க கர்த்தருடைய ஊழியத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த தாளங்களை அவங்க வளருவதற்கு நாம செல் குரூப்ல ஏற்ற விதங்களை அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தலாம். இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது எந்தெந்த செல் குரூப் என்னென்ன செய்திகளோ அதில் நம்ம பார்க்கும்போது யார் அதுக்கு என்னென்ன தாழ்வு இருக்கு நம்ம தெரிஞ்சுட்டாக்கா, ஒரு நாட்களே ஒரு ஒரு பெரிய மீட்டிங் வைக்கலாம், கூட்டம் வைக்கும் போது, இல்லை ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் நைட் வைக்கும்போது இதில் உள்ளவங்களாம் நம்ம கண்டுனாக்கா அவங்கள வைத்து அடுத்து அந்த ப்ரோக்ராம் செய்யும்போது அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கோஆர்டினேட் பண்றதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பாடவே தெரியாது, ரைட், அவங்களை கூப்பிட்டு நீங்க பாடுறதை விட பாடம் தெரிஞ்சு ஒருத்தவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவங்களை பாட வைக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை நம்ம என்ன பண்றோம்? இன்னும் வளர செய்வதற்கு நாம ஊக்குவிக்கிறோம். சரி, மூணாவது என்ன நடக்கும்னாக்கா, ட்ரைனிங் ஸ்கில்ஃபுல் ஃபார் மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு, ரைட், ஆத்மா ஆதாயம் ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற போதிக்கிறது, செல் குரூப்லேயே போதிக்கிறதுக்கு, ட்ரெயின் பண்றதுக்கு, சில்ட்ரன்ஸ் சர்ச், சில்ட்ரன்ஸ் கிங்டம், யூத், இப்படியெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊழிய வரங்கள், ஸ்கில், திறமைகள், அதை பயன்படுத்துறதுக்கு செல் குரூப்ல நாம என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கிடைச்சா என்ன பண்ணாக்கா, சில பேர் எதுலையுமே பங்கு பெற மாட்டாங்க. ஒண்ணு அவங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கலாம், இல்லைன்னா யாரோடு கூட ஏதோ ஒண்ணு கொஞ்சம் பம்பா இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? அதை ஒதுங்கே இருப்பாங்க. நம்ம அதை கண்டுட்டாக்கா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த கூச்ச சுபாவத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். அதே போல அவங்களுக்குள்ள இருக்கிற மனதிலே காணுகிற அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து அந்த குரூப் முழுதுமாக அவங்களை ஏற்றுக்கொண்டு அப்புறம் சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கணும். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹேவிங் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் பெர்ஃபார்மன்ஸ்? இங்கே ஷோ காட்டுறதுக்கு அல்ல. உங்க திறமையை, உங்களுடைய தாளந்துகள், உங்க திறமையெல்லாம் இங்கே நீங்க நல்லா செய்ய போறீங்க. ஆனா இது பின்னால் இருக்கிற காரியங்கள் இன்னும் இதற்காக அந்த நோக்கம், the purpose of it is to bring good fellowship with one another, to build a strong team. ஒரு செல் குரூப்னால ஒரு டீம் தான் அது, ரைட்? அந்த டீம், you work as a team. உங்க டீம்ல ஒரு டீம் இருக்கு, அந்த டீமோடு கூட இணைஞ்சு செயல்படும் போது அது வரும் நாட்கள ஒரு வளர்ச்சிக்கு ஆதாரமாக காணப்படும். இந்த செல் குரூப் ஸ்ரீமடார், இந்த சபைக்கு செல் குரூப் ஆரம்பத்துல 4 பேர் இந்த குழு பண்ணா சந்தோஷமாக வெளியே செய்யணும். நாளாக ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும், 2வது வீடு, அப்புறம் 3வது வீட்டு தான் தொடர்ந்து ஒரு மாதம், ஒரு ஏறத்தாழ ஒரு 10 மாதம் கூட்டங்க. அந்த வீட்டுக்காரங்களும் அந்த வீட்டுல புதுசா வர ஜனங்கள் ரட்சிக்க போறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ செல் குரூப்ல ஒரு சந்தோஷம் எப்போ அதிகரிக்கும் சொல்லி பார்த்தாக்கா, ஒரு புதிய ஆத்மா வரும்போது சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சபைக்கே சந்தோஷம் சொல்லும்போது அங்கே நிச்சயமா இருக்கும். உங்க செல் குரூப்ல ஒரு புதிய ஆத்மா ரட்சிக்கப்பட்டாக்கா அது அலோகத்திலே சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். அப்போ உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய தியாகம், டெடிகேட்டட் மினிஸ்ட்ரி, அதன் மூலியமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய பிரயாசங்கள் கர்த்தர் பார்ப்பாரு. கர்த்தர் பிரயாசங்களை பார்த்து மாற்றம் இல்லாமல் நீங்க ஒன்னா இருக்கிறதுனால
அந்த இடத்துல யாஜிக்காரனை ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவிய வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆவியானுடைய வரங்கள் நம்ம சின்ன கூட்டங்களில் செயல்படுறது நம்ம ஒற்றுமை காணப்பட்ட அது ஒரு வல்லமையான ஒரு செல்விப்பா மாறிடும். மற்றவங்களை புதிய ஆத்மனை கொண்டு வரும், அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இது மூலமாக என்னெல்லாம் நடக்கும் வந்து அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, why having cell group? எதுக்காக தான் செல் குரூப் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு செல் குரூப் இருக்கோம்? இப்போ ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோம். எதுக்கு செப்டம்பர் மாதம் பெர்ஃபார்ம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எதுக்கு செல் குரூப்? செல் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் செல் குரூப் இருக்கு. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறது. சரி, வேற சொல்லுங்க. வேற ஊழியத்துக்கு பிராக்டிஸ். ஓகே. ட்ரைனிங் ஓகே. அடுத்து சொல்லுங்க. புதிய தலைவர்கள் உருவாக்குறது, இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். வேற இன்னும் நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு ஐக்கியமா இருக்குது. சரி, வேற சரி, நீங்க சொன்னது அத்தனையுமே இருக்கு. growth in the ministry, ஊழியத்திலே வளர்ச்சி, செல் குரூப்ல வளர்ச்சி மூலியமாய் ஊழியம் வளருது, சபைகள் வளருது. பிறகு கிரேட் கமிஷன், ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு எல்லாரும் சபையில ஒரு 150 பேர்னா 150 பேரும் அந்த பிரதான கட்டளையை செயல்படணும். இந்த கிரேட் கமிஷன், இந்த பிரதான கட்டளை என்னன்னு தெரியுங்களா? என்னது பிரதான கட்டளை? மத்தேயு 28வது அதிகாரத்தை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும், அதை வாசிக்கிறேன். ஆக 19 தானே? 28 19 ரைட். 19 28 19 28:19 மேத்யூ வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சொல்லுமா? ரைட். சகல ஜாதியரும் சீஷராக்கி. சீஷருக்கும் சாதாரணமான ஒரு விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் செல் குரூப்ல ஆத்மா ஆதாயப்படுத்துறது மாத்திரமல்ல, அந்த ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் சேவ்டு ஒன் அவங்க சீஷராக்குனாக்கா அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி, அவங்களுக்குள்ளதாகவும் இந்த ஆத்ம தாகம் ஏற்பட்டு அவங்களும் ஆத்ம ஆதாயத்துக்கு புறப்பட்டு போறாங்கனாக்கா அவங்க கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். அப்போ பைபிள் ஸ்டடியிலும் லைக் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொதுவாகவே சில தேவைகளோடு வந்திருக்கலாம், சில எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், அல்லது கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியாத நமக்கு மாதந்தோறும் புதிய தீம் கொடுத்து நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம்ம நடத்தலாம். ஆனா இந்த பிரதான கட்டளை நிறைவேற்று fulfill the great commission, ரைட். இது வந்துட்டு போய் ஆத்மாவை இயேசு பத்தி போய் சாட்சி சொல்றது மாத்திரம் இல்லை. Not only go and witness to somebody about Christ. அவங்க ரட்சிக்கப்படணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க சீஷரை உருவாக்கணும். சீஷரை உருவாக்குறது எந்த செல் குரூப்ல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த செல் குரூப்ல தொடர்ந்து அவங்களை கொண்டு வந்து அவங்களை அடுத்த லெவலுக்கு ஒரு வளர்ச்சி அடைவதற்கு முழு செல்லுமே பிரயாசப்படணும். முழு செல்லுமே அதுக்காக என்ன பண்ணணும்? ஈடுபடணும். அப்போ என்ன மாதிரியெல்லாம் ஈடுபடலாம்? ஹவு டு ட்ரெயின் தேம், எப்படி அவங்கள ஒரு டீச்சராக மாற்றலாம் போது சண்டே மெசேஜ் கொடுத்து நீங்கள் கேட்கலாம் அவங்ககிட்ட. இல்லை சிஸ்டமேட்டிக்காக அவங்க புதுசாக வந்திருக்கிறதுனால அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பூவமாய் அப்போ அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பெற்றோர் சொல்கிறாங்க, அவங்க தனியாக ஒரு பாடத்தை நடத்தலாம். சில பேர் வந்துட்டு புதுசாக வரவங்க, இந்த புதுசாக ரசிக்கப்பட்டவங்க வீட்டு சூழ்நிலை சண்டே சர்வீஸ் வர முடியாது. அவங்க சண்டே சர்வீஸ் வர முடியாதனால நம்ம சண்டே செய்தியை நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க புரியாது. அப்போ என்ன பண்ணோம்? புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க அல்லது ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கனாலே அவங்கள ரட்சிப்புகளை நடத்தி அவங்க சீஷராக்க வேண்டியது ஒவ்வொரு செல் குரூப் இருக்க ஒவ்வொருத்தருடைய கடமை. எவ்ரி இண்டிவிஜுவல். அப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணி அவங்ககிட்ட விசாரித்தாலே என்ன நடக்குது? யூ ஆர் டூயிங் அ ஃபாலோ அப், ட்ரெயின் தெம், யூ கீப் தெம் டு பிகம்
disciple of Christ. கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்கணும், நமக்கு சீஷராக இருக்கக்கூடாது. They must be a disciple of Jesus Christ. சரி, அப்போ ஒன்று அடுத்தவங்க பர்சனல் லைஃப்ல மாற்றம் அளிக்கும் போது சொல்லிட்டேன், they must be transformed, மாற்றம் அடையணும். அவங்க வாழ்க்கையில கிரேட் கமிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அது பிரதான கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் வாசிங்க. நான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைப்பற்றும். உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லிட்டேனோ அது அவங்க செய்யறதுக்கு நீங்க அவங்க ஒரு நாள் வரப்போகுது. ரைட், செல் குரூப்ல கர்த்தர் சித்தமான the cell leader will baptize you. I mean, good sir, not a problem. பைபிள் அப்போஸ்தலர்களோ இல்லை பாஸ்டர் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது கிடையாது. இந்த இடத்துல யார் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு? நீங்க புறப்பட்டு போயினா யார் போய் சொல்றீங்க? இது ஆரம்ப அப்போஸ்தல நாட்கள் திருச்சபைகள்ல சபை வளர்ந்ததுக்கு காரணம் அத்தனை பேருக்குன்னு ஒரு பொறுப்புடையவர்களாக உணர்ந்து தன்னோட ஊழியர்களை செய்யும்போது அவங்களுக்கு மற்ற காரியங்களும் செய்ய கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. தான் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி ஒரு முன்மாதிரியான ஒரு செல் இன்னொருத்தரை ரட்சிப்புகளை நடத்தினவங்களுக்கு அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து அவங்க போய் இன்னொரு ஆத்மாக்களை கொண்டு வந்து அவங்களே ரட்சிப்புகளை நடத்தி அவங்களே வளர்ச்சிகளை கொண்டு வந்தாக்கா அந்த செல் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு தகுதியுடைய செல்லாது. சில சபை ஸ்தாபனங்கள் முதல் நூற்றாண்டுகள் இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. சபை ஸ்தாபனங்கள் தங்கள் கோட்பாடுகள் இதெல்லாம் கொண்டு ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ல என்ன பண்ணாங்க, ஒரு தடைகளை வச்சு அதுல சில காரணங்கள் இருந்துச்சு. சிலர் வாழ்க்கையே சரியா இருக்காது, அவங்க போய் இன்னொருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க என்னென்ன அர்த்தம். அதனாலதான் ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு சபையிலும் ஒரு பாஸ்டர், ரைட், பிறகு செல் லீடர்ஸ், உங்க செல்ல நடக்கிற காரியங்கள்லாம் கர்த்தருக்கு மகிமை அடைய முடியாத ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு பெருக்கம் இதெல்லாம் ஏற்பட்டாக்கா தென் நமக்கு இங்கிலாந்துலேருந்து யாராச்சும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்க ஞானஸ்தானம் பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. லோக்கல் பாஸ்டர் உங்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கலாம். எதன் நிமித்தமாக? உங்களுடைய வளர்ச்சியின் நிமித்தமாக. based on the growth of yourself. செல் குரூப் வளரும்போது நம்ம அங்கீகரிக்கப்படுகிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கணும். முதல்ல டீச்சராக்கிறது என்பது எல்லாரும் ஒரு மூணு வருஷம் பைபிள் ஸ்கூல் போயிட்டு ட்ரெயின் பண்ணி அல்லது 3 வருஷம் சேர்த்து ட்ரெயின் பண்ண பிறகுதான் அவங்க டீச்சர்னு அர்த்தம் இல்லை. டீச்சர்கள் சொல்லும் போதே அந்த நாட்களில் அந்த நாட்களில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசை விட்டு பின்வாங்க மாட்டேன், என் தலையை இயேசுக்காக நான் கொடுப்பேன்னு சொன்னாங்களே டீச்சர் தான். டெடிகேட்டட் பீப்புள். அவங்க டீச்சர் ஆகணும்னாக்கா அவங்களுடைய விசுவாசத்துல உறுதிப்படுத்தணும். என்ன சம்பவம் நடந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன்ற விசுவாசம் உறுதிப்படுத்துகிறது அது முதல் பகுதி. என்ன நடக்குது? ஞானஸ்தானம் கொடுக்குறோம். விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் ஞானஸ்தானம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. சில வேலை இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்க, ஏசு எத்தனை பேர் ஏசு வேணும்னு கேட்கும்போது ஒரு 100 பேர் வந்துடுவாங்க. 100 பேருக்கு ஜெபம் பண்ணி உடனடியாக மறுநாள் பேப்டிசம் கொண்டு போய் கொடுத்துருவோம். அந்த 100 பேர் எத்தனை பேர் அதன் பிறகு ஞானஸ்தானம் பெற்றவர் எத்தனை பேர் உறுதியாக கர்த்தரை பின்பற்றாங்கனாக்கா அது குறைஞ்சது, ஆள் குறைஞ்சது, நாட் தி 100. அவ இந்த இடத்துல ஏசு சொன்னதை நம்ம கவனிக்கும் போது அவங்கள முதல்ல டீச்சர் ஆக்கணும். டீச்சர் ஆக்கணும்னாக்கா ஒரு 3-4 வருஷம் அப்படி கிடையாது. டீச்சர் ஆக்கிறது முதல் காரியம் ஏசு தான் எனக்கு எல்லாம். Right? He died for me.
இனிமே எனக்கு வந்து எந்த சூழ்நிலையிலும் நான் வேறு ஒருத்தரை நோக்கி பார்க்க மாட்டேன். பழைய வழிக்கு நான் போக மாட்டேன். நான் கர்த்தருக்காக வாழ்வது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக கர்த்தருக்குள்ளே மற்றவர்களை வழிநடத்த நான் என் வாழ்நாள் முழுவதுமாக அர்ப்பணிக்க போறேன். அந்த மாதிரியான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த ஆரம்ப அடிப்படை ஒரு விசுவாசத்துக்குள்ள அவங்க வந்துட்டாலும் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ டீச் பண்ணணும். யார் யாருக்கு என்ன ஊழியம், யார் யாருக்கு என்ன அழைப்பு இருக்குது, யார் யாருக்கு என்ன தாளந்துகள் இருக்குது, யார் யாரை எந்த பொறுப்புல செயல்படுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த பொறுப்புல அவங்க செயல்படுவதற்கு என்ன பண்ணும்? அவங்களுக்கு போதிக்கிறது. இதோடு கூட இல்லாம பிரதானமானது என்னது? மெயின் திங்ஸ், பிரதானம் என்னன்னாக்கா எல்லாருமே ஆத்மாதத்துக்கு வரும். அதான் மெயின். அளவு நம்ம 3 வருஷம் ஒரு ஸ்கூல்ல இருக்கலாம், பைபிள் காலேஜ்ல இருக்கலாம், 3 வருஷம் சபைக்குள்ள இருக்கலாம், அல்லது 30 வருஷம் சபைக்குள்ள இருக்கலாம். நாம போய் ஆத்மா ஆதாயப்படுத்தலைனாக்கா இந்த கிரேட் கமிஷனை நம்ம அவமதிக்கணும், கர்த்தருடைய கட்டளை நம்ம புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு செல் குரூப்லும் காணப்பட வேண்டியது என்னது? என்ன வேணும்? இந்த 3 காரியம் காணப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவங்கள ஸ்திரப்படுத்தணும், ஞானஸ்தானம் எடுக்கிற அளவுக்கு அவங்கள விசுவாசத்துல வளர்ந்தணும். பிறகு ஞானஸ்தானம், அதன் பிறகு அவங்களுக்கு நாம தலைமைத்துவத்தில் இருக்கிற நாம கற்றுக்கொண்டதை, ஊழியத்துல சபையிலிருந்து கற்றுக்கொண்டதை அவங்க கை கொள்ள முடியாது, அவங்களுக்கும் போதிக்கணும். ஸோ ஈஸியஸ்ல செல் குரூப் மூலியமாக இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதித்தனால, செல் குரூப் மூலியமாக ஆத்மாக ஆதாயப்படுத்தினால, செல் குரூப் மூலியமாக பலருக்குள்ள தகவல்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தும் போல நீங்களும் அவளுக்கு போதிக்கணும், அவங்களை பயன்படுத்தணும். ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. சரி, ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ 3 விதமான இடங்கள் இந்த ஜனங்கள் ஒண்ணு கூடி வருகிறத பார்க்கணும். முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2வது அதிகாரம் 41 நம்ம வாசிக்கணும். 41 வாசிங்க. Acts 2:41. அன்றைய தினம் ஏறக்குரிய அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலியமாக, வழி நடத்துதல் மூலியமாக, அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்தின் மூலியமாக அவர்கள் பாவ உணர்வை அடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர். 3000 பேர் வந்துட்டு யாருனாக்கா, இவங்கெல்லாம் கூடியிருந்ததே இடம் எங்க? சபையில கூடியிருந்த. எங்க கூடியிருந்தாங்க? மேல் வீட்டில், ஒரு வீட்டில், ஒரு வீட்டில். அந்த நாட்களில் சபை வந்துட்டு டெம்பிள், அதுல வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு பேர் கூடி வந்ததை நம்ம பார்க்க முடியாது. ஆனா வீடுகள்ல கூடியிருக்காங்கன்னாக்கா கர்த்தர் இயேசு சொன்ன அந்த காரியத்தை நடைமுறையில அவங்க காணணுன்றதுக்காக ஒரு தாகத்தோடு கூட எல்லாரும் ஒரு வீட்டை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த வீட்டு மேல் அறையில எல்லாரும் கூடி இந்த ஜபம் பண்ணு வட்டாரத்து ஜனங்கள் எல்லாரும் அந்த நாள் கரலா வந்திருக்கிறாங்க. ஒரு விழா காலம், ஈஸ்டர் காலம், குட் ஃப்ரைடே காலம், வீட்டில் காலம். திரும்பி யாரும் போகுது. பட்டணத்துல வந்தவங்க இந்த குட் ஃப்ரைடே அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காக வந்தவங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்தவங்க, அடுத்து நடந்த சம்பவம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த காரியம் அவங்கள திரும்ப தங்களுடைய ஊருக்கு போக வைக்கல. என்னதான் நடக்குன்னு சொல்லி ஒருவேளை ஒண்ணு அச்சத்தினால அவங்க போகாம இருந்திருக்கலாம், இல்ல அடுத்து என்ன நடக்க போதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு அங்க இருக்கிறாங்க. அப்பதான் பேதுரு இந்த ஜனங்கள்லாம் அன்னி பாச பேசும்போது சுற்று வட்டாரத்துக்கு ஜனங்களுக்கு இந்த சத்தங்கள் கேட்குது. இன்னைக்கு ஜபம் பண்ணணும்னாக்க சில வேலை உள்ள ஜபம் பண்ணிட்டு போயிடும். இதுக்கோ சத்தம் கத்துறோம். அதனால சிலர் சொல்லுவாங்க, why should we shout, God is not deaf. நம்ம ஏன் கத்தி ஜபிக்கணும்? ஆண்டவர் வந்துட்டு என்ன இல்லையா, ஆண்டவர் வந்து செவிடல்ல அப்படின்னு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், தெரியும். இது ஒரு பக்கம். நான் பரிசுத்த ஆவியினாலே நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்முடைய ஆவியில ஒரு வல்லமை ஊந்தப்படும் போது
இந்த உந்துதல் ப்ரம்ப்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதை நம்மால் அடக்கி வைக்க முடியாது. அப்போ அவங்க அன்னி பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கூடி வந்தாங்க. முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட இவங்க மத்திய 28 பிரகாரமாக அவங்களை என்ன பண்ணணும்? டீச்சர் ஆக்கணும். அந்த நாட்டில் அந்த சபைக்குள்ள அப்படிப்பட்ட போதனை கிடையாது. இன்னும் பழைய ஏற்பாடு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் புதுசா இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்? சபையில போய் அவங்க டீச்சர் ஆகல. வீட்டு கூட்டங்கள்ல எந்தெந்த வீட்டுல யாரெல்லாம் வந்தாங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுனால அடுத்து நம்ம பார்க்கும்போது 4வது அதிகாரம் 4வது வசனத்துல chapter 4 and verse 4 பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேக விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய, இது எங்கன்னாக்கா பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானியை சுகப்படுத்திட்டாங்க. பிறகு இவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. இந்த சப்பானி கூட போறான். இதை பார்த்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தேவாலயத்துக்குள்ள போயிட்டாங்க. இங்க 5000 பேர் வாசினாங்க மட்டும். இதுல வந்துட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அந்த நாட்கள் பெண்கள் அதிகமாக ஆலயத்துக்கு தேடி போக மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாம் ஆண்கள் தான் தேவாலயத்துல அல்லது சென்னைகரை இதெல்லாம் போகும். 5000 ஆண்கள் இருந்தாக்கா ஒரு ஆளுக்கு ஒரு மனைவினா கூட 10,000 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் புரியுது? அப்போ இந்த 5000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்களும் இதுக்கு முன்ன 2வது அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்ட 3000 மொத்தம் இது 5000 வச்சுக்கணும். இந்த 8000 பேரும் பிரதான கட்டளையை நிறைவேற்றணும்னாக்கா அவங்க என்ன பண்ணணும்? அந்த 8000 பேரையும் ஒரே இடத்துல சந்திக்க முடியாது. 8000 பேர் இருந்தாங்களாக்கா அவங்க வீடும் செல் குரூப்பா இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் வீடுகள்ல. அதனாலதான் நீங்க இதுல பார்க்கும்போது அடுத்து அவர்கள் நாட்கள் தோறும் முதல்ல வாசிங்க 2வது அதிகாரத்துல 46 நினைக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காலையில அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க. அந்த தினமும் சபை கூடி வந்து விடல அவங்க. அது வந்துட்டு அந்த நாட்டுல அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிப்பது, தன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வருவது, சடங்குகளை செய்வதெல்லாம் இருந்துச்சு. அங்கேயே செஞ்சாங்க. அடுத்து என்ன பண்ணாங்களாம்? வீடுகள் தோறும் அப்ப ஒவ்வொரு வீட்டுக்கா போறாங்க, விசிட் பண்றாங்க. அந்த வீடுகள்ல செல் குரூப் நடத்துறாங்க. அந்த செல்ல என்ன நடக்கும் பார்த்தாக்கா அவங்க தேவனை துதித்தாங்கன்னு பார்க்குறோம். பிறகு அவங்க வந்துட்டு அப்பம் பிட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்பம் பிடிக்கிறது என்பது அந்த நாட்களில் பஸ்கா பண்டிகை வந்துட்டு யூதர்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு பண்டிகை. அந்த வீட்டு தலைவன், அந்த வீட்டு சொந்தக்காரன், அவங்க தான் அவங்க வரவங்களுக்கெல்லாம் இந்த அப்பத்தை பிட்டு கொடுப்பாங்க. இந்த லாஸ்ட் சப்பர் சொல்றதுல இயேசு சீசருக்கு பிட்டு கொடுத்த மாதிரி இந்த திருவிருந்து இன்னைக்கு நான் பார்க்கணும் வந்து வீடுகளில் நடக்குது. அது எப்போ நடக்குது? வருஷத்துக்கு ஒரு முறையில், மாசத்துக்கு ஒரு முறையில், ஒவ்வொரு நாளும் செல் குரூப்ல, வரும் நாட்கள்ல ஜிசிஎஃப் செல் குரூப்ல தலைவர்கள் நீங்க கூட அங்க என்ன பண்ணலாம்? அப்பம் பிடிக்கலாம். இன்னொன்னு, ஒரு நல்ல விசுவாசியான ஒரு குடும்பம், இது ஃபேமிலி, ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, பிளஸட் ஃபேமிலி, கர்த்தர்களை வைராக்கியமாய் வாழ்ற ஃபேமிலி. அந்த குடும்ப தலைவன் தன் வீட்டிலே ஒவ்வொரு நாளும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி, அவங்க சப்பாத்தி இருந்தாலும் சரி, தோசை இருந்தாலும் சரி, இட்லி இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மீல் தான், ஆகாரம் தான். அதை விட்டு தன் ஒய்ஃப், பிள்ளைங்களுக்குலாம் அது கொடுக்கலாம். இதை வெளிப்படுத்துது. அனுதினமும் அவங்க கர்த்தரை நினைவு கொடுக்குறாங்க. அனுதினமும் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க வீடுகளில். Your own house, you can do it. செல் குரூப்னு வரும்போது நம்ம இப்போ ஒரு நாள் வருது. இன்னைக்கு இந்தியாவில் சில இடத்துல சபையெல்லாம் வச்சுட்டு வராங்க, அது கூடி வர முடியல. இந்த மாதிரி இடத்துல வீடுகளில் கூடுகிறத யாரும் தடை பண்ண முடியாது. அவங்க வீடு, எங்கள் வீட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கலாம். அப்போ இந்த வீட்லையும் என்ன பண்ணலாம்? அந்த நாளில் இவர்கள் என்னென்ன பண்ணாங்களோ அதை நம்முடைய வீடுகளில் பண்ண முடியும், செல் குரூப்ல பண்ண முடியும், பம்பிக்க முடியும், என்ன பண்ண முடியும், அடுத்து ஜபம் பண்ண முடியும், அப்புறம் வாசிக்கிறது. அவங்க எல்லாம் ஒன்று கூடுங்கன்னு
மகிழ்ச்சியா இருந்தது ஒண்ணு, அப்பப்பட்டது ஒண்ணு. தேவனை துதித்து இருக்கிற அத்தனை பேர், மேபி அந்த வட்டாரம் காவாஸ்தான், அந்த சாமான் ஒரு வீட்டுல கூடி ஜெபிக்கிறதுனால, அந்த வீட்டுல தேவன் மகிமை அளிக்கிறதுனால, கர்த்தர் அந்த வட்டாரத்தில் உள்ள ஜனங்கள் இவர்களுக்கு ஒரு கிருபை பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. காட்ஸ் ஃபேவர், தேவனுடைய தயவு. அவன் நம்ம வீட்டுல செலிப்ரேட் நடக்குதுக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம நல்லா இருக்கிறாரு. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சத்தமா பாடிட்டோம், அவன் அங்கிருந்து கத்துன்னு கத்துவான். நம்ம நல்ல சாட்சியே கிடையாது வீட்டுல. எத்தனை பேர் புரியுது? அவங்க சிலருக்கு வந்து எப்பவுமே அவங்க நம்ம கூட ஒத்து வர மாட்டாங்கன்னா, ஆனா நம்முடைய செயல், நம்ம வீட்டுல நம்ம செல் குரூப்ல நடக்கிற காரியங்கள் இப்படிப்பட்டதை காணப்பட்டா, மகிழ்ச்சியோடு அப்ப தேவனை துதிக்கிறது, கள்ளம் கபடு இல்லாத ஒரு இருதயம் இப்படி இருந்தாக்கா, ஆண்டவரே என்ன செய்வாரு? அவங்க எல்லாரும் எல்லா இடத்துலயுமே ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இந்த தயவு என்ன பண்ணுச்சு? செல் குரூப்ல அடுத்த வசனம் வாசிக்கும் போது, ரட்சிக்கப்பட்டவர்களை வாசிக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களே. இது எந்த செல் குரூப்ல நடந்துச்சு? யார் செல் குரூப் நடத்தினாக்கா, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே அவங்களும், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அவங்களும், அவங்க வீடுகளில் கூட்டங்கள் நடக்குது. இருக்கிற டிசைபிள்ஸ் அன்னைக்கு பார்த்தாக்கா அப்போஸ்தலர் 12 பேர். அப்போ ஒருத்தர் போயிட்டான். யார் போயிட்டது? யூதாஸ் போயிட்டாரு. இருக்க 11 பேர். இன்னும் பார்த்தாக்கா மற்ற 120 பேர் அந்த மேல் வீட்டில் கூடியிருந்தாங்க. இந்த 11 பேரோடு கூட சேர்ந்து மேல் வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இவங்க தான் என்ன பண்ணாங்க? அந்த வீடுகள் தோறும் எனக்கு அந்த 8000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. 8000 பேர் ரசிக்கப்பட்டதுல அதுல ஒரு ஏறத்தால ஒரு 1000 செல் குரூப் வச்சுக்கோமே. ஒரு வீட்டுல ஒரு 8 பேர்னாலும் 1000 செல் குரூப். 1000 செல் குரூப் அந்த 120 பேர் போய் சேர்ந்தாக்கா வாரத்துல ஒரு நாள் வச்சா முடியுமா? முடியல. அதனால்தான் அவங்க நாட்டு தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு டீமா போக ஆரம்பிச்சாங்க. They work as a team. ஒரு குழுவா போக ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களும் அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த டீம் போயிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தினது, பலப்படுத்தினது, நல்லா வசனத்துக்குள்ள நடத்தினது, ஜபம் பண்ண வச்சது, நல்லா பாடினாங்க, துதிச்சாங்க, நல்லா சிந்திச்சாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு கூட்ட சபை, ஒரு போதனை, ஒரு கள்ள போதனை கூட சொல்லலாம். எல்லாரும் இன்டர்நெட்ல போயிட்டு சில டீச்சிங் கத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க? அந்த நாட்கள்ல சபைகள் எங்க துதிச்சாங்க? நம்ம பாடுற மாதிரி பாட்டு இருந்துச்சா, நம்ம இருந்துச்சா, கீபோர்ட் இருந்துச்சா, why you all should have this அப்படின்னா சொல்லிட்டு ஆராதனையை என்ன பண்றாங்க? ஆராதனையை அப்படியே அமைக்க போட பாக்குறாங்க. ஆராதனையை அமுக்கிறது சாத்தானுடைய வேலை. தேவனை துதிக்க கூடாது என்பது சாத்தானுடைய வேலை. இப்போ நம்ம வீடுகள்ல மற்றவங்களுக்கு பக்கத்து பக்கம் டிஸ்டர்ப் இல்லாம நல்லா கர்த்தரை துதிக்க நல்லா வருஷம் புரியுது, நல்லா வருஷம். தென் அந்த பிறகுதான் வேதம் சொல்றது, ரட்சிக்கப்படுகிறவர்களை. எங்க ரட்சிக்கப்பட்டாங்க இவங்களாம்? சபையிலையா? எங்க ரட்சிக்கப்பட்டாங்க? அந்த வீட்டுக்கூட்டத்துல. அந்த வீட்டுக்கூட்டத்துல எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு, அதன் மூலியமாகத்தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்கூட்டத்துல தேவனை துதிக்கிற துதி இருந்துச்சு. கள்ளம் கபடி இல்லாம அவங்க பழகினாங்க. எல்லாம் மகிழ்ச்சியா அந்த வீட்டுக்கூட்டத்துல இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அப்பமிட்டார்கள். இதெல்லாம் ஒரு மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நம்ம வீட்டு என்ன பண்றது, ஒரு பிளாட்ஃபார்மா மாறுது. அங்க வரும்போது நாம மகிழ்ச்சியா இருக்கிற காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் காணப்படுறார். ஆவியானவர் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்துல கிரியை செய்கிறார். அதன் மூலியமாக அவங்க உணர்த்தப்படுகிறார்கள். நம்முடைய திறமையான பிரசங்கமோ திறமையான டீச்சிங்கோ நம்மளுக்கு கிடையாது. நம்ம 1000 வார்த்தைகள் பேசலாம். ஆனா ஆவியானவர் உணர்த்துகிற அந்த ஒரு உணர்வு தான், அந்த உணர்த்துகள் தான் அவங்க உள்ளத்தை இடிச்சுட்டாங்க. நம்ம இப்படி நம்ம கூட்டங்கள், நம்முடைய வீடுகளில் கூட்டத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்ட மகிழ்ச்சி, ஒரு
கள்ளம் கபடி ஆராதிக்கிறது, ஜபம் பண்றது, இதெல்லாம் காணப்படும் போது நம்ம ஜனங்களிடத்துல தயவு பெறுவோம். ஜனங்களிடத்துல தயவு பெறும்போது தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலே அவங்க வருவாங்க. எத்தனை பேர் புரியுது? நம்ம தயவு பெறணும், ஜனங்களிடத்துல தயவு பெறணும். நம்ம வீட்டுக்கு கூட்டமா அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது இந்த மகிழ்ச்சி அவங்க வீட்டுல இருந்திருக்காது. முதல்ல வந்ததுன்னு ஒரு மகிழ்ச்சி நம்ம கூட்டத்தில் இருக்கிறது பார்ப்பாங்க. பிறகு சத்தியத்தை கேட்கிறாங்க. அந்த நாட்களை தான் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை உனக்கு அணுதினமும் ரட்சிப்பு இருந்துச்சு. என்ன புரியுது? அணுதினமும் ரட்சிப்பு இருந்துச்சு. எந்த வீட்டுக்குலாம், எந்தெந்த வீட்டுல அந்த 8000 பேர் வீட்டுல எந்த டீம் போக தெரியாது. பேதுரு, யோவான், யாக்கோபு ஒரு டீம் போயிருக்கலாம், மற்றவங்க ஒரு டீம் போயிருக்கலாம். எந்த டீம் போனாலும் சரி, அந்த கூட்டங்கள் சரியான விதத்துல இருந்ததுனால, அவன் கூடுகை அது தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டதுனால அனுதினமும் ஆண்டவர் அநேகரை ரட்சிப்புகளை நடத்தினார். நம்ம செல்வக்குள்ள மாசம் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலே பெரிய காரியம். ஹலோ, என்ன சொல்றேன்? ஒவ்வொரு செல்வத்திலும் மாசம் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாக்க ஒரு மாதத்துல 15 புதிய ஆத்மாக்கள் சபையில் இருப்பாங்க. ஜனவரி 15 அக்டோபர் மாதம் வரும்போது 10 மாதத்துல 150 புதிய ஆத்மாக்கள் சபையில் இருப்பாங்க. நாங்க என்ன நினைச்சு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் டெய்லி ரட்சிக்கப்படுவது. இது அவங்களுக்கு அந்த பிரதான கட்டளை இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில அந்த ஒரு ஒரு அபியாசமாக காணப்படுறது. டெய்லியா இருந்துச்சு. வீட்டுக்கூட்டமான வாரம் ஒரு முறை நடக்கலாம். ஆனா நம்ம கர்த்தர் கட்டளையை அனுதினம் ஒரு வாழ்க்கையில அபியாசப்படுத்தலை காணப்படும். இட் ஷுட் பி அவர் டெய்லி. அதாவது ஆத்ம ஆதாயம் இது ஒரு சஞ்சனா வைக்கும் போது மாற்றம் இல்லை. ஜெபம் என்கிறது இது வெள்ளிக்கிழமை இரவு மாற்றம் ஜெபிக்கிறது அல்ல. சாட்சி கொடுப்பது என்பது நம்ம சந்தையில சாட்சி கொடுன்னு சொல்றாரு மாத்திரம் இல்லை. அனுதினமும் தனது வாழ்க்கையில அனுபவமா புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரைட். இப்போ 3 இடத்துல ரசிக்கப்படுறதை பார்க்க போறோம். ஒன்று 120 பேர் ரசிக்கப்பட்டது வீட்டுக்குள்ள. பிறகு 5000 பேர் எங்க ரசிக்கப்பட்டாங்கன்னாக்கா, இந்த சப்பானி எழுந்த நடு சபைக்கு போயிட்டான்ல. சபைக்கு போன பிறகு அவனை சபையில பாக்குறவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவன் 40 வருஷமா சப்பானியா இருக்கான். இப்போ 40 வருஷமா சப்பானி இருந்த வருஷம் ரசிக்கப்பட்டு சபை பண்ணாக்கா, இந்த இவன் சுகப்படுத்தப்பட்ட இடத்துக்கு இன்னைக்கு நாம பிராக்டிகலா சொன்னாக்கா, அது மார்க்கெட் பிளேஸ். ஒன்னு செல் குரூப் முடியும். செல் குரூப் வீட்டுல அப்போ 120 பேரு. இது மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்படின்னாக்கா மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரினாக்கா, நீங்க வேலை செய்கிற இடத்துல ஊழியம், நீங்க வியாபாரம் செய்கிற இடத்துல ஊழியம், உங்களுடைய தொழில் மத்தியில நீங்க சந்திக்கிற ஜனங்கள், மார்க்கெட் போறோம், ஒரே கடையில் மீன் வாங்குறோம், அந்த கடைக்காரமா சொல்லணும். ரைட்? புரியுதுங்களா? ஒரே ஆள் தெரிச்சு வாங்குறோம், அவங்களுக்கு தாங்க நல்லா இருக்கும் இல்ல, அவங்க கிட்ட சொல்றது. இல்ல நம்ம வழக்கமா செண்டல் பிடிக்க போறோம், ஒரே கடையில் செண்டல் பிடிக்கணும், அவங்க கிட்ட சொல்றது. ஏதாவது டெய்லி நம்ம வாழ்க்கையில அவங்கள அதிகமா சந்திக்கணும், நல்ல தொடர்பு இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னாக்கா, நம்ம வேலையில மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னாக்கா நமக்குள்ள என்ன இருக்கணுமா, மற்றவங்க நம்ம மூலியமா நம்ம வேலையிடத்துல ரட்சிக்கப்படணும்னாக்கா, வீட்டுக்குள்ள ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, மகிழ்ச்சி, சாப்பிடுறது, நாகரிகம், இதெல்லாம் நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்குள்ள இருக்கிறத மற்றவங்க பார்த்தாதான் அவங்க கிட்ட நம்ம சாட்சி கொடுக்கும்போது தேவன் தயவு கொடுப்பாரு. என்ன புரியுது? ஆனா வீட்டுல ஒரு மாதிரி, சபையில ஒரு மாதிரி, வேலை செய்யற இடத்துல ஒரு மாதிரி. அப்ப இங்க மாசத்துல ஒரு ஆள் அவங்க கூட ஓடி போயிருவாங்க. வேலை செய்யற விதம், வீட்டுல நடந்துக்கிற விதம், சபைகளை கூட சில வேலை நமக்கு மகிழ்ச்சி ஒருத்தர் பார்த்தாலும் மகிழ்ச்சி வராங்க, மகிழ்ச்சி இறந்து போன மாதிரி. நம் கள்ளம் கவனம் இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல ஹியூமிலிட்டி நம்ம தாழ்த்த தெரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு தன்னை தானே தாழ்த்தினார், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரா, ஒரு முன்மாதிரியா இருந்தார். இந்த தாழ்த்தப்படுவது என்பது, தாழ்த்திக் கொள்வது என்பது ஏதோ நம்ம பயந்தாங்கோழியா இருக்கிறோம் இதை கொண்டா அந்த மாதிரி கிடையாது. சில பேருக்கு நம்ம கிட்ட கோபமா எடுத்து பேசினாலும் கூட நம்ம சாந்தமா போறது பயத்தினால அல்ல, நம்ம சாந்தமா இருக்கோம். கர்த்தர் நம்ம தயவு கொடுத்தார், கர்த்தருடைய தயவு நம்ம. அப்போ வேலை செய்கிற இடத்துல எங்கேனாலும் இன்னைக்கு கோபம் பயங்கரமா இருந்துச்சு. அப்படி
அப்படியே அடங்கிட்டு ஓகே மகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் அந்த இடத்துல இந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்னா வீட்டுல தினந்தோறும் ரட்சிக்கப்படுறதை கர்த்தர் சதுக்குள்ள சேர்த்தாருன்னா நாம வீடுல எப்படி இருந்தாங்க அதே மாதிரி வேலை செலுத்தணும். எங்க எங்க ஆத்மாக்கப்படுவாங்க மார்க்கெட் பிளேஸ் வேலை செய்யலாம். அப்புறம் அவர் சபைக்கு போனதுனால எல்லாரும் ஜனங்கள் சபைக்குள்ள வந்துட்டாங்க. சபைக்குள்ள வந்ததுனால அந்த இடத்துல இப்போ பேதுரு பேசுறது யாரு சூழல் வந்துருக்கு. பேதுருவையும் யோவானையும் இயேசுவை பத்தி இனிமே பேசக்கூடாதுன்னு அவங்கள தண்டிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றதுக்கு அவங்கள ஒரு கண்டிக்கிறதுக்காக தான் அந்த சனங்களுக்கு அந்த கூட்டமே கூடிச்சு, சங்கம் கூடிடுச்சு. ஜனங்கள் இருக்காங்க, ஜனங்கள் நிறைய பேர் இருக்கனால அவங்க முன்பதாகவே சுகமானவனு அங்க இருக்கிறாங்க. அதனால ரொம்ப எழுத்து பேச முடியாதபடிக்கு அவங்க ஒண்ணு செய்யறபடிக்கு தெகிக்கிறாங்க இவங்கெல்லாம். அந்த இடத்துல அவன் சுகமடைஞ்சவன் நாளைகள் இருப்பதனாலையும் அது நிமித்தமாக ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் கூடி வந்ததுனாலையும் அந்த தருணத்துல அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக இங்க அப்போஸ்தலர்கள் பேச ஒரு வாய்ப்பு வந்ததுனால பேசும்போது அந்த சபையில அன்னைக்கு இருந்த 5000 பேர் ரசிப்பாங்க. எந்தெந்த இடத்துல ரசிப்பு நடந்துச்சு? வீட்டுல நடந்துச்சு. நினைச்சா இல்லையா? போற வழி வந்து வேலை ஸ்தலம் மார்க்கெட் பிளேஸ் நடந்துச்சு. அடுத்து இங்க நடக்கணும், அடுத்து இங்க நடக்கணும். சரி, சபைக்குள்ள எப்படி நடந்துச்சு, எப்படி தரலான்னு போட்டு வந்தாங்க. உங்க மூலியமாக ரோட்ல இருக்கிற ஒரு சுகமடைனா வேலை ஸ்தலத்துக்கு ஒரு சுகமடைறாங்க. அதை பார்க்குறவங்க சபைக்குள்ள வரும்போது அவங்களுக்குள்ளதாக இன்னும் ஆர்வம் இருக்குது. புதுசா வரவங்க இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்படாத சபைக்குள்ள இருக்கலாம். அவங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் இடத்துல ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு சாட்சியுமே கர்த்தர் பயன்படுத்துறார். ஸோ செல் குரூப் மூலியமாக அந்த 120 பேர் மூலியமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த செல் குரூப் நடத்தி கொண்டிருந்த இந்த தலைவர்கள் அல்லது அதில் அந்த குழுவில் இருக்கிறவங்க இவங்க வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நடத்தி கொண்டிருக்கிற விசுவாசத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஊழியக்காரர்களும் மற்றவர்களும் கொஞ்சம் ஒருத்தர் ரோட்ல சுகமடைஞ்சிட்டான் அவன் சபைக்குள்ள போகும்போது அதை பார்த்தவங்க அத்தனை பேருமே சபைக்குள்ள போறதுக்கு ஏதுவாய் காணப்பட்டது. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அதே போல நம்ம செல் குரூப்ல அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதற்கு நமக்குள்ள இருக்கிற அந்த வரங்கள் செயல்படுவதற்கு ஒவ்வொருத்தரும் அதில் அது செல் குரூப்ல 15 பேர் இருந்தால் அந்த 15 பேருக்குள்ளதாகும் இந்த கள்ளம் கபடம் இல்லாத சுபாவம் தயவு ஆவியானவர் கிடைப்படுவார். தருணத்தை அவரே ஏற்படுத்துவார். ஜனங்களை கொண்டு வருவது ஆவியானவரே தருணத்தை ஏற்படுத்துவார். தென் உங்க வீட்டுக்கு மூலியமாக ஒவ்வொரு வீட்டுக்கு நம்மளால கணக்கு போட்ட மாதிரி வாரம் ஒரு ஆள் என்ன பரவாயில்ல, மாசம் ஒரு ஆத்மா அந்த செல் குரூப்ல வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இது நடந்துச்சுன்னா நாம ஜீவன்ல செல்ல எப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா பெயருக்கு தான் செல், ஆனா செயலில்லாத செல். எத்தனை பேர் புரியுது? என்ன பாஸ்டர் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட உங்களுக்கு தெரியாதான்? எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். சரி, என்ன இது முழுமையா என்ன செய்யுதுனாக்கா அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நம்ம அத்தனை பேருக்குமே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்காரு. God has given this, He has given this to all of us. எல்லாருக்கும் இவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் எல்லாருமே ஆத்மா. இப்போ 9வது மாதம் முழுதுமாக என்னென்னலாம் செய்ய போறோம் செல் குரூப் மூலியமாகவே ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதன் பிறகு கத்திற்கு சித்தமானாட்டம் 9ஆம் மாதத்துல நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ் வருது. நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ் வருது. நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு 40 மணி நேரம் இடைவிடாத ஜபம், துதி, பிரசங்கம், ப்ரொஃபஸி எல்லாம் வச்சிருந்தோம். இந்த மாதிரி பிளான் பண்ணணும் தெரியல, ஜபம் பண்ணிக்கொள்வோம். எல்லா செல் குரூப்பும் இணைந்து பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இணைஞ்சு இங்கிலீஷ், தமிழ், எல்லாம் குறைஞ்சது ஒரு சனிக்கிழமை ஈவினிங் இல்லைனாக்கம் வெள்ளிக்கிழமை இரவு ஜபத்தில் கூடி அந்த சனிக்கிழமை பப்ளிக் ஹாலிடே இருந்தாக்கம் சனிக்கிழமை முழுதுமாக இடைவிடாமல் ஜபம், போதனை, ப்ராஃபஸி இடைவிடாமல் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டான்ஸ், அவ்வளோ பிறகு சண்டே சர்வீஸ் மத்தியானம் ஒரே கம்பைனோட ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிக்கலாம் ஒரு டைம்.
இது வந்து திட்டத்தில் வந்துதான் சைன் பண்ணுறோம், பப்ளிக் பார்த்தோம். இது எதுக்கு? ஏன் பாஸ்டர் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணணும்? இதெல்லாம் காரணம் இருக்கு. God wants to bring us unity. எல்லாம் செல் ஒன்றா செயல்படும், ஒரு ஒற்றுமையில் வரணும். எல்லாம் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றா செயல்படும், ஒற்றுமையில் வரணும். அதில் இணைஞ்சு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். ரைட்? மேபி செல் குரூப், இந்த செல் குரூப் நீங்கள் 8லேருந்து 9 வரைக்கும் இது உங்களுடைய டைம் அப்படிமா அந்த செல் குரூப் வழி நடத்தும், அந்த செல் குரூப்லாம் பங்கு பெறுவோம். ரைட்? தமிழ் டிபார்ட்மெண்ட் அப்படி வரும்போது தமிழ் டிபார்ட்மெண்ட் நம்ம செயல்படுத்துவோம். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட இருப்பாங்க. அதில் ஒரு வேளை கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு 1 hour 2 hour நீங்கள் ரெஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வரலாம். என்னோட ப்ராப்ளம் ஸ்வீட் டைம். ஆனால் தொடர்ந்து இடைவிடாமல் குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் இந்த சபையில துதியும் ஜபமும் ஸ்தோத்திரங்களும் பிரசங்கமும் தேவ ஆவியனுடைய ஊழியங்கள், the ministry of the Holy Spirit in prophecy, in praying for the sick, healing, deliverance எல்லாமே நடக்கும். எத்தனை பேர் புரியுது? அதுக்காக இன்னைக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு ஜபம் பண்ணுங்க. கட்டண நாள் கொடுக்கணும். We will do. அதன் பிறகு பார்க்கணும், இந்த செல் குரூப்ல எல்லாமே சீரா எல்லா செல் குரூப்பும் ஒன்னா இணைஞ்சிட்டு 9வது மாதம் இனிமேல் செல்ல இல்லாதவங்களே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஏதோ ஒரு செல்ல சபையில் சொல்றாங்க. எல்லாரும் ஒரு செல்லுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னாலே எல்லாருக்கும் செல்லை குறித்து ஒரு நல்ல மதிப்பும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறாங்க. இப்ப ஏன் சில செல்லுக்கு வரமாட்டாங்க? வாய் எதுவும் ஆராய்ந்து பார்த்ததுல அந்த செல் குரூப்ல உள்ளவங்க ஒருத்தவங்க முடிக்கிறோம். கிடையாது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு விதத்துல சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திருத்திக் கொள்ளணும். தேவ ஆவியினர் நம்ம உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இங்கிலீஷ்ல பார்த்தேன், ஹம்பிள் ஹார்ட். தமிழ் என்ன பார்த்தோம்? அப்படி இல்லாத இருதயத்தை தாழ்நானது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல போன வாரத்தில் நம்ம பார்த்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆவியுடைய ஜெபம், ஒரு சங்கீதக்காரனுடைய ஜெபம், கல்லான இருதயத்தை நடத்த நீக்கி சரியான இருதயத்தாரும் நிலைவரமான ஆவி இதயத்துல கபரு இருந்தாக்கா அது கல்லூரி. இதயத்துல பொறாமை எரிச்சிருந்தா அது கல்லூரி. இந்த இதயத்துல பழிவாங்குற எண்ணம் இருந்தாக்கா அது கல்லூரி. அது கல்லான அந்த கல்லான இதயத்தை நீக்கப்படணும். ஆண்டவன் நமக்கு சரியான இதயத்தை, சரியான இதயத்தின் போது நம் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் அடையும் போது எல்லாரும் நம்ம செல்வத்துல அவங்க செல்வத்துல அந்த வட்டாரத்தில் வந்து பங்கு பெறுவதற்கு நம்ம ஜனங்கள் மத்தியிலே ஒரு இரக்கத்தை எனி கொஸ்டின் 5 minutes கொஸ்டின் கேள்வி நேரம். கேள்வி எனதான் இருக்கும். அதிகம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்வி பதில் என்ன? எனி கொஸ்டின் விளங்குச்சா? முதல்ல நம்பர் 1 விளங்குச்சா? காதுல நுழைஞ்சிச்சா? ரைட். ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம்ல வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்த ஒரு பையனுக்கு கண்ணு வந்து அந்த மேல சீலிங்ல ஒரு எலி உள்ள மாதிரி மேலே கண்ணு இருந்துச்சா. அப்போ எலி உள்ள போயிடுச்சு, வால் மட்டும் வெளியே இருக்குது. வாத்தியார் கேட்கிறாராம், நல்லா நுழைஞ்சா? எல்லாம் நுழைஞ்சுன்னு வால் மாத்திரம் நுழையில சார். மாதிரி உட்கார்ந்துருப்போம், கவனம்லாம் வேற எடுத்துருந்தாக்கா வால் நுழையாதுக்கு தான் தெரியும். சரி, நமக்கு ஆண்டவர் இந்த இன்னைக்கு விசேஷமா கற்றுக் கொடுத்த சில காரியங்கள எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? ஏதாவது கேள்வி பிரயோஜனமா இருக்க? முதல்ல நம்ம மாறணும். ரைட்? வளர்ச்சிங்கிறதுல நாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைந்து நமக்குள்ள மறுரூபம் காணப்பட்டு அப்புறம் தான் அந்த மற்றபடி இந்த கல்லூரி காணப்படும். செல் ஆசீர்வாதமாக இருந்தால் சபை ஆசீர்வாதம். செல்ல ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டதான் சபையில் ஆத்மாக்கள் ரசிக்கப்படுது. இந்த ஜிசிஎஃப் சபை செல் சபை. ரைட்? ஓகே, கொஸ்டின், கேள்வி பிரதர், என்னால கேள்வி இருக்கலாம். கேள்வி கேட்டீங்க, நேரத்தை வீணாக்கணும், போகிறோம். நீங்க இன்னும் 10 வேணும், 5 நிமிஷத்துக்கு கேள்வி இருக்கா? சரி, என்ன பண்ணி போகணும்? எல்லாருமே
நம்முடைய செல் குரூப்புக்காக ஜெபம் பண்ணும், செல்ஃப் தலைவருக்காக ஜெபம் பண்ணும். பரலோக தகப்பனே, எங்கள் கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்த செல் குரூப்புக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை காணப்பட்டது போல எங்கள் செல் குரூப்பிலும் ரட்சிக்கப்படுகிறது சபையிலே மாலை சேர்க்கப்படும். அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொரு செல்லும் ஆண்டவரே அன்றைக்கு எப்படி செயல்பட்டதோ, இன்னைக்கு 1000 பேர் 1000 புத்தகங்கள் எழுதலாம், முன் உதாரணங்கள் எழுதலாம். ஆனால் ஆவியானவர் மூலியமாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த புக் ஆஃப் டெக்ஸ்ட் பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கைகள் அதிலே காணப்பட்ட பிரகாரமாய் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வழி நடத்துது. The method that Lord Jesus has used, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அந்த திட்டங்களை போல எங்கள் செல்கள் ஒவ்வொன்றிலும் எனக்கு கொண்டு கூடி வரும்போது சந்தோஷமா கொடுத்த நடத்தணும். கர்த்தர் உண்மை மகிமைப்படுத்த முடியாத துதிக்கான மகிமை காணப்படும், பாடல்கள் காணப்படும். மக்களிடத்துல தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்தெந்த வீட்டில் செல் குரூப் நடக்கும் திறந்து கொடுத்திருக்காங்களோ அந்த வீட்டில் நம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் காணப்பட முடியாது. அவருடைய வாழ்க்கையில அவன் குடும்பத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாறுதல் ஏற்பட்டு அயல் வீட்டார், எழுத்து வீட்டுக்கார், பக்கத்து வீட்டுக்கார் அல்ல சாமான் உள்ளவங்க இவங்களை பார்க்கும்போது ஒரு தனி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு மதிப்பு கொடுக்கணும். பார்க்கும்போது ஒரு தயவு வரணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நடைமுறையில அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த மாதிரியே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் சபையில அத்தனை செல்வத்துல அத்தனை வீட்டார் மத்தியிலே காணப்பட முடியாது. சிலர் வேலை நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வந்து பங்கு பெற்றாலும் ஒரு முழு மனதோடு கூட ஈடுபட முடியாம ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்காண்டுகிறேன். எல்லா செல் குரூப்ல இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியை தந்திருக்காண்டுகிறேன், அந்த தயவை தந்திருக்காண்டுகிறேன், அந்த தாகத்தை தந்திருக்காண்டுகிறேன். அந்த பிரதான கட்டளை நிறைவேற்றும் என்ற அந்த காரியம் உள்ளத்திலே அக்னியாக எரிஞ்சு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. Let it be on fire, Lord. The Great Commission அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டப்பா. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் செல் நடத்துதோ ஊழியம் முடிஞ்சதுனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆண்டவரே ஒரு வழிநடத்தி ஆண்டவரே. ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் நானும் ஞானத்தோடு கூட ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யட்டும். இந்த எல்லா செல் குரூப்பும் செப்டம்பர் மாதம் இவங்க செய்ய போகிற பெர்ஃபார்மன்ஸ் பாடலாக இருந்தாலும், ஒரு சின்ன டிராமாவாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், இதற்காக ஒன்று கூடி திட்டமிடும் பொழுதே முதல்ல ஒரு சந்தோஷம் கட்டாங்க. இவங்க பயிற்சி எடுக்கும் போதே ஒருத்தருக்கு தரைமட்டமாக பார்க்காம ஒவ்வொருத்தருக்குரிய காரியங்கள், தாளந்துகள், கிருபை, வரங்கள் என்னென்ன இருக்குதோ அதை அவங்க வெளிப்படுத்த முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தவும், ஒருத்தருக்கு மற்றவர்களை உயர்த்தவும் தங்களை அர்ப்பணிக்க கற்றுக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒவ்வொரு செல் குரூப்பிலும் ஒற்றுமையும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், தேவனுடைய தயவும், மனுஷனுடைய தயவும், அவனுடைய நடத்துதலும், அநேக உணர்வடைந்து ரட்சிக்கப்படுதலும் செல்வர்களே காணப்படும். இதை தரிசனத்தோடு பார்த்தோடு செய்கிற எல்லா தலைவர்களுக்காக தலைவருக்கு நல்ல கிருபை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எப்படியெல்லாம் செல் குரூப்பை மகிழ்ச்சியை நடத்தணுன்ற உள்ளத்தில் ஒரு திட்டங்களை தாங்க. இவைகள் மூலம் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தும் போது பரலோகம் கலிகூறும் என்கிறதை நான் பேசுகிறேன். பரலோகம் கலிகூறணும், செல்ல இருக்கிற அத்தனை பேரும் கலிகூறணும், ஈஸியா திருச்சபை கலிகூறணும். ரட்சிப்பு தந்திருங்க. ரட்சிப்புக்காக நான் பார்த்த 3 இடங்கள் பார்த்தேன். வீட்டிலே, அடுத்த மார்க்கெட் பிளேஸ், வேலை வியாபாரம் செய்கிற ஸ்தலங்களில், திருச்சபையில், 3 இடங்களிலும் ஆத்மாக ரட்சிக்கப்பட இந்த ஜிசிஎஃப் திருச்சபையில் அத்தனை பேருமே மாலை பயன்படுத்தப்பட முடியாது. உன் கரத்தில் ஒப்புக்கொள்ள ஆசீர்வதிச்சிருங்க. பிரயோஜனமான பாத்திரமாக எடுத்து உருவாக்கி பயன்படுத்துங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க டீச்சர் ஆக்கின பிறகு நல்ல அவர்களை ஊழியத்தில் அனுப்ப முடியாது
அவளுக்கு நீர் கற்றுக் கொடுத்தவர்கள் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் கிருபையும் வரங்களையும் தருமையாக கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே வைத்த இந்த அக்னிக்காக, that fire for the lost, the fire to save souls, ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தணும், அழிந்து போய் கொண்டிருக்க ஜனங்கள் மீது நாங்கள் பாரமாக இருக்கணும்ன்றதை எங்களிடத்தில் உணர்த்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் செலுத்துகிறோம். இதை நிறைவேறட்டும், இதை நிறைவேறும், இது உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியத்துக்காக எடுத்து வைத்த காணிக்கையை ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். கொடுக்கப்படுகிற வசனம் குடும்பங்களே நிறைவேறட்டும். வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, ஒரு தரிசனத்தோடு கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்ன்றது ஒரு ஆத்மா பாரத்தோடு கூட இன்னைக்கு கடந்து செல்லட்டும். உங்களுடைய சமூகம் முன்பதாக நல்ல இளைப்பார்கள் என்று தெரிவித்தாங்க. காலையில் நாம மகிமைக்காக எழுப்பி பிரகாசிக்க வேலை செய்ய, குடும்ப காரியங்களை பார்க்கிறது அல்லது ஊழியங்கள் செய்ய கர்த்தர் ஆயுசனத்தை பெருக பண்ண முடியாது. உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேல் பட்ச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக, எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக, எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். காணிக்கெடுக்கலாம், காணிக்கெடுக்கலாம்.